ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஏ அப்படின்ற ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பை பற்றின முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வீக்லி வித்ட்ராவை மாற்றி ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆச்சு. சரியா? வீக்லி வித்ட்ரா மாற்றிட்டாங்க அப்படின்னாலே அந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ். ஓகேவா? இது கொஞ்சம் நல்ல கான்செப்ட் ஆப்பு. அதனால தான் நான் போன வீக்கே நான் வீடியோ போடல. சரியா? சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி வித்ட்ரா மாற்றி உடனே கூட க்ளோஸ் ஆகும். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கான்செப்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகேன்றதுனால தான் நான் வீடியோ போடலை. இப்போதைக்கு இனிமேல் மேக்ஸிமம் கண்டிப்பாக க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபண்டிலே எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபண்டு வந்து நார்மலாக வந்து 1% தான் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டே கொடுப்பாங்க. இப்போ அதில் J3 ப்ராடக்ட் 3வது ப்ராடக்ட் வந்து 11.75% கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய ஃபண்டு. சரியா? பெரிய இன்கம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன் நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்னில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவார்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ அப்படின்னா 300 அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராடக்ட்டில் எக்ஸ்ட்ரா ரிவார்டு எவ்வளோ அப்படின்னா 800 கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் மொத்தம் 2 ரிவார்டும் நார்மல் ரிவார்டும் அந்த எக்ஸ்ட்ரா ரிவார்டும் சேர்த்து 500 மேலே வந்தாலே அந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். சரியா? ஆனால் இது நல்ல கான்செப்ட் ஆப்பு. அதனால இவ்வளோ நாள் போயிருக்கு. ஓகேவா? இந்த ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. இதை விட நான் இப்போ வீடியோ போடுறேன் இல்லையா, இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதோட வெளியே வந்துருங்க. ஜஸ்ட்டு வித்ட்ரா மட்டும் எடுத்துகிட்டுருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் எதுவுமே வராது. சரியா? இன்டர்னில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 400 ரிவார்டு தரதாக கொடுத்துருக்காங்க. லக்கி ட்ராவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து அப்கிரேட் போனஸ்லாம் வந்து டாஸ்க் ஆப்பில் எப்போவுமே இருக்காது. லாஸ்ட்டு க்ளோசிங்கில் வந்து அப்கிரேட் போனஸ் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இதில் வந்து 400 சின்ன இதுக்கே 400 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு ப்ராடக்ட் வந்து 1500 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ஈவெண்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. J1லேருந்து J2 மாற்றினாலே 850 வருது அப்கிரேட் ரிவார்ட். சரியா? அதுக்கப்புறம் J1லேருந்து J3 மாற்றுறீங்க அப்படின்னா 3350 வருது. அப்புறம் J1லேருந்து J4 மாற்றுறீங்க அப்படின்னா 8250 வருது. சரியா? இதெல்லாம் ரொம்ப அதிக இன்கம். அதுக்கப்புறம் J1லேருந்து J5 மாற்றுறீங்கன்னா 20000 ரிவார்டு வருது. இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஆப்பில் வந்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஆப் சீக்கிரமே க்ளோஸ் ஆயிடும். ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வித்ட்ரா மட்டும் போட்டுட்டு வாங்க. இப்போ வந்து இனிமேல் என்ன மாற்றுவாங்க அப்படின்னா புது மெம்பர்ஸ்க்கு மட்டும் வித்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வித்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும். அதை வச்சுட்டு லாஸ்ட்டு வந்து ஏதாவது இப்போ 2வது ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வித்ட்ரா தர்றேன், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. எதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம். இனிமேல் ஆப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வித்ட்ரா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு அதை வாங்குங்க, உங்களுக்கு வித்ட்ரா வந்துடும் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு 5000 6000 தான் இருக்கும். ஆனால் அவங்க வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 40000 50000 இருக்கும். ஏன்னா வீக்லி வித்ட்ராவாக மாற்றினாலே நிறைய பேர் வேலெட்டில் நிறைய அமௌண்ட் இருக்கும். சரியா? வீக்லி வித்ட்ராவாக எப்போ மாற்றுறாங்களோ அப்போவே நீங்கள் வந்து ரெஃபரல் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த சிச்சுவேஷனில் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு வித்ட்ரா மட்டும் போட்டுட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி டாஸ்க் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் கான்செப்ட். சரியா? எவ்வளோ பெரிய ஆப்பாக இருந்தாலும் மேனேஜர் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாலும் எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் கிளியராக இருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து பண்ணலாம். பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். ஏன் அப்படி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, முன்னாடிலாம் நான் இந்த டாஸ்க் ஆப்பை கண்டுக்கவே மாட்டேன். GMRனு ஒரு ஆப்பில் நிறைய மெம்பர்ஸ் லாஸ் ஆகி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகியிருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து தெரியாமல் நிறைய வீக்லி வித்ட்ரா மாற்றினதுக்கப்புறமும் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பெரிய லெவலில் லாஸ் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இந்த ஆப்லாம் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே சரி வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டாக தான் போடுறேன். இது வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் குரூப் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். அதில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் வாட்ஸ்அப் டாஸ்க் ஆப் பண்ணினாலும் கொஞ்சம் ஏர்லியராகவே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். ரெஃபரல் ஸ்டாப் பண்ணிடுவேன். எப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ஸுமே நிறைய பண்ணிட்டுருப்பேன். நிறைய ஆப்ஸ் கான்செப்டில் நான் நிறைய பண்ணுவேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருக்க வாட்ஸ்அப் மெம்பர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். யூடியூப் பார்க்குற யாருக்காவது நான் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஆர்ஜி ஆப்பில் வந்து இனிமேல் எந்த ஒரு
எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு ரெஃபரலோ புது மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறாதீங்க. பாவம் அவங்க லைஃபே போயிடும். அந்த மாதிரி வந்து அவங்க இதில் இருக்க ப்ராடக்டெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு அவங்க அப்கிரேடோ ரெஃபரோ பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அது இதில் வந்து ஃபுல்லாக இதை வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.